ஒன்றிய அரசு நிதி இல்லாமல் மாநில அரசில் ஒரு துறையை நடத்த முடியும், அதற்கு 50,000 கோடி நிதி ஒதுக்க முடியும் என்ற புதிய பட்ஜெட்டை போட்டு காட்டிய தலைவர் நம்முடைய முதல்வர் என்று சொன்னால் அது நிதிநிலை அறிக்கை அல்ல, தமிழை வளர்ப்பதற்கு தளபதி எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சி என்பதை இந்த நேரத்தில் நாம் பாராட்டிட வேண்டும். கம்பராமாயணத்தை எழுதியது கம்பர் என சொல்லக்கூடாமல் கூட ஒரு முதலமைச்சர் சேக்கலார் என்கிறார். உதவியாளர் ஓடோடி வருகிறார், பதறி போகிறார் PSO. எதற்காக ஓடுகிறார் என்று தடுக்கிறார். இல்லை தவறாக பேசுகிறார் முதலமைச்சர், ஒளிபரப்பாகிறது, வீடியோ எடுக்கிறார்கள், தப்பாக செய்தி போய்விடும். மற்றொரு உதவியாளர் சொன்னாராம், பரவாயில்லை சேக்கலார் என்று தானே சொன்னார், செல்லூராஜன் என்று சொல்லவில்லையே, பரவாயில்லையே விடு. நான் சொல்லுவதை செய்கிற தம்பிமார்கள் ஆயிரக்கணக்கனுக்கு உண்டு, ஆனால் நான் நினைத்ததை செய்கிற ஒரே தம்பி திருவாரூர் கருணாநிதி என்று பாராட்டிய அந்த தலைவர். அண்ணா பார்க்க கலைஞர் புரிந்து கொள்ளுகிறார். சபையிலிருந்து சொன்னாராம், பேரவைத் தலைவர் அவர்களே, யாகாவாராயின நாகாக்க என்ற திருக்குறளை படித்துவிட்டு மாண்புமிகு உறுப்பினர் ஓட்டுநருக்கா நடத்துனருக்கா மக்களுக்கா என்று கேள்வி கேட்கிறார். நான் அவருக்கு சொல்லுவேன், நாக்குடையவர்கள் எல்லோருக்கும் இது ஏக பொருத்தம் என்று ஒற்றை வரியில் பதில் சொன்ன அறிவாளி அன்பு தலைவர் கலைஞர். தமிழகத்தின் அடையாளமாக கன்னியாகுமரியில் சுவாமி விவேகானந்தர் சிலை இருக்கிறது, வரவேற்கிறோம். ஆனால் தமிழ் மொழியின் பண்பாடு அடையாளம் பொதுமுறை யாத்து தந்தது. அகர முதல எழுத்தெல்லாம் என்ற பாடலை எழுதி அந்த வள்ளுவனுக்கு புகழ் சேர்க்க 2000 அன்பு தலைவர் கலைஞர் 133 அடி உயரத்தில் சிலை வைத்தார். அன்பு தலைவர் கலைஞரை நேசிக்கிற சுவாசிக்கக்கூடிய தமிழ் உள்ளங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சமீப காலமாக திராவிட இயக்க வரலாறும் திராவிட பெருமையை நாம் பேசி கொண்டிருந்தாலும் கூட இளைய தலைமுறை, இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட சிந்தனையாளர்களுக்கு கிடைத்திட்ட ஒரு இளந்தலைமுறை எளிமையாக சிறப்பாக அவர்களுடைய மொழியிலே அவர்கள் உழவுகிற சாதாரண நிலையில் சொல்லுகிற வார்த்தை திராவிடன் ஸ்டாக் என்று சொல்லுகிற அந்த அற்புத வார்த்தை இன்றைக்கு இளைய தலைமுறையிடத்தில் அதிகம் உழவுகிறது. அதற்கான காரணத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டுமேயானால், திராவிட இயக்கம் 100 ஆண்டு கண்டது, தந்தை பெரியார் 100 விழா கண்ட தலைவர், அறிஞர் அண்ணா 100 விழா கண்ட தலைவர், நினைவில் வாடுகிற கலைஞர் 100 விழா கண்ட தலைவர். எனக்கு அண்ணன் இல்லாத குறையை போக்குகிற எங்கள் அண்ணன் இனமான பேராசிரியர் என்று கலைஞர் சொல்லுவாரே, இனமான பேராசிரியர், அவர் 100 விழா கண்ட தலைவர். இப்படி 100 என்று பல நூற்றாண்டுகளை சொல்லுகிற ஒரு பேர் இயக்கத்தினுடைய நீட்சி தொடர்ச்சி தான் 75வது ஆண்டு விழாவை தொட்டிருக்கிற நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம். பெரியாருடைய சிந்தனைகளை ஆட்சிக்கட்டில் ஏறி அமர்ந்தவுடன் செய்ய வேண்டும் என்ற துடிப்போடு ஆட்சிக்கட்டில் ஏறிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஐயாவின் கருத்துக்களை உள்வாங்கி பல்வேறு சட்டத்திட்டங்களை உருவாக்கி தந்தார். அது தமிழ்நாடு பெயர் மாற்றமாக இருந்தாலும், இருமொழி கொள்கைக்கு உறுதி தரக்கூடிய செயல்பாடாக இருந்தாலும், சுயமரியாதை திருமணம் சட்டப்படி செல்லுபடியாகும் என்ற திராவிட சிந்தனையாக இருந்தாலும், அப்பேற்பட்ட கருத்துக்களை எல்லாம் நிலைநிறுத்தி பேரறிஞர் அண்ணா தமிழகத்தை ஆண்டார். அதை தொடர்ந்து அன்பு தலைவர் கலைஞர் ஐயாவின் கருத்துக்களை, அண்ணாவின் கருத்துக்களை உள்வாங்கி தமிழகத்தை ஆண்டார். அதன் பிறகு இவர்களின் அடையாளமாக விளங்குகிற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்றதற்கு பிறகு இது திராவிட மாடல் ஆட்சி என்ற புதிய சித்தாந்தத்தை தமிழகத்தில் உருவாக்கி தந்த பெருமை தன்னகரலாத தலைவர் நம்முடைய தளபதியை தான் சாரும். அந்த திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுவதற்கான அடிக்கோடிட்ட இளைய தலைமுறை பயன்படுத்துகிற அந்த சொற்றொடர் தான் திராவிடன் ஸ்டாக். அந்த அமைப்பின் சார்பில் அருமை சகோதரர் கௌதம் எடுத்திருக்கிற அரிய முயற்சி இந்த இளைய தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது என்பதை நம்முடைய இளைஞரணி அலுவலகமாம் அன்பகத்திலிருந்து அதை பெருமைப்பட சொல்வது எங்களுக்கும் பெருமை, இதற்கு அரும்பாடுபட்ட தம்பி கௌதமுக்கும் பெருமை என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியுணர்வோடு பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கருத்தாளமிக்க கருத்துக்களை இன்றைக்கு நாடு முழுவதும் பரப்பி வருகிறோம், பேசி வருகிறோம், எழுதி வருகிறோம். ஆனால் தரப்பட்ட அந்த நூல்களை, கருத்துக்களை அப்படியே படிப்பதற்குரிய கருத்துக்களோடு காகித வடிவில் இன்றைக்கு குறைந்த வண்ணம் இருக்கிறது. சான்றாண்மை மிக்க சான்றாண்மையாளர் கூட ஒரு ஆதரவான தன்னுடைய கருத்துக்கு தெளிவான செய்திகளை திரட்ட வேண்டுமேயானால் செய்தித்தாள்களை, புத்தகங்களை தேடி அந்த வரிகளையும் கருத்துக்களையும் தேடுவதற்கு பதிலாக சுருக்கமாக கையடக்கமாக இருக்கிற அலைபேசியை எடுத்து
2-3 வார்த்தைகள் தட்டச்சு செய்து உடனே படிக்கிறோம், புரிந்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம், மறுபடியும் அடுத்த செயல்பாட்டிற்கு போய்விடுகிறோம். ஆவணப்படுத்தப்படுவது இல்லை. இப்படி ஆவணப்படுத்துவது இல்லை என்ற காரணத்தினாலேயே மறதியும் தமிழர்களுக்கு இயற்கையாக வந்து விடுகிறது. இந்த சூழலில்தான் கலைஞருடைய குறளோவியத்தை மக்கள் பதிப்பாக 100 ரூபாய்க்கு கலைஞரின் அரிய சிந்தனையை ஒரு புத்தகமாக்கி அன்பகத்தில் இன்றைக்கு அருமை சகோதரர் கௌதம் உள்ளிட்டோர் வெளியிடுகிறோம் என்று சொன்னால் இது மக்கள் மனதில் பதிய வேண்டும் என்ற பேராசையை சகோதரர் இங்கு நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். மக்கள் பதிப்பு மலிவு விலை 100 ரூபாய் என்றாலும் கூட உயர்ந்த கருத்துக்களை உள்ளடக்கியது. கலைஞருடைய சித்தாந்தத்திற்கு ஈடு இணையாக எதை சொல்லிவிட முடியும்? அவருடைய அறிவுக்கு நுண்பான் உலகத்திற்கு ஈடாக யாரை அடையாளம் காட்டிவிட முடியும்? அப்பேற்பட்ட அன்பு தலைவர் டாக்டர் கலைஞருடைய படைப்புகள் குறளோவியம். அந்த குறளோவியத்தை இன்றைக்கு மக்கள் பதிப்பாக நமக்கு தந்திருக்கிறார். அதை வெளியிட்டிருக்கிறோம். நீங்களும் அதை படித்து பிற நண்பர்களும் படிப்பதற்கான வழிவகையை உருவாக்கி தர வேண்டும் என்ற பேராசையை, விருப்பத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏதோ இலக்கிய உலகில் மட்டும் அன்பு தலைவர் கலைஞர் அல்ல, பன்முக ஆற்றல் கொண்டவர். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற எந்த தமிழரும் அல்லது தமிழகம் கடந்து வாழுகிற எந்த தமிழரும், திராவிட சிந்தனையாளரும், தமிழ் பற்றாளரும், நான் சொல்வது உளப்பூர்வமான கருத்து, 24 மணி நேரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் 8 மணி நேரம் உறங்கினாலும் கூட மிச்சம் இருக்கக்கூடிய நினைவுடைய அந்த நேரத்தில் ஒரு முறையாவது கலைஞரை பற்றி சிந்திக்காத ஒருவன் தமிழகத்தில் இல்லை என்ற நிலையை ஆட்கொண்டிருக்கிற அற்புத தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். விரும்புகிற நாம் மட்டுமல்ல, விரும்பாதவர்களும் கலைஞரை சிந்திக்க வைத்த பேராண்மை மிக்க தலைவர் டாக்டர் கலைஞர் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அவருடைய அற்புதங்கள், எழுத்துகள், பேச்சுக்கள், சொல்கள், காவியங்கள், காப்பியங்கள் இன்றைக்கு நம்மை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அவர் இல்லை என்பது உருவ அளவில் தான் இருக்கிறதே தவிர உணர்வில் அல்ல. நம்மை ஆட்கொண்டவர், சிந்திக்க வைத்தவர். எனவே அந்த அடிப்படையில் தான் அருமை சகோதரர் கௌதம் போன்றவர்கள் இது போன்ற நூல்களை மக்கள் பதிப்பாக அனைவரும் படிக்க வேண்டும் என்பதற்கான வழிவகையை இங்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். கலைஞரை போல் திருவள்ளுவருக்கு பெருமை சேர்த்த இன்னொரு தலைவர் கிடையாது. அதை தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2000 ஐயன் வள்ளுவனுக்கு முக்கடல் சூழுகிற கன்னியாகுமரியில் சிலை எழுப்பினார். சிலை எழுப்பதற்கும் ஒரு சரித்திரத்தை அன்பு தலைவர் கலைஞர் கண்டார். பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த போதுதான் அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் அரசு கட்டிடங்களில் திருவள்ளுவர் படமும் திருக்குறளும் எழுதப்பட வேண்டும் என்ற முடிவை எடுத்து அறிவித்தார். அரசு பேருந்துகளிலும் அதையே செய்தார். இன்றைக்கு அரசு கட்டிடங்களில் வள்ளுவர் படம் இருக்கிறது, திருக்குறள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த அடிப்படை கருத்தை, தமிழ் உணர்வை ஊட்டிய ஒப்பற்ற தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். கம்பராமாயணமும் மகாபாரதமும் தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி பிடித்த நேரத்தில் ஐவருக்கும் பத்தினி, இது என்ன நியாயம் என்று கேட்ட நேரத்தில் சிலப்பதிகாரத்திற்கு புகழாரம் சூட்டினார் கலைஞர். திருக்குரான், பைபிள் மதமார்க்கமுடைய நூல்கள், நாங்கள் மதிக்கிறோம், வணங்குகிறோம். ஆனால் அனைத்து மதமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நூல் உண்டு என்றால் அது திருக்குறள் தான் என்று உலகுக்கு சொன்ன தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். எனவேதான் வள்ளுவத்தின் மீது காதல் கொண்டார், குறளோவியம் எழுதினார். அவருக்கு இருக்கிற நேரத்தில் சிந்தனையில் நினைத்து பாருங்கள். சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வை ஒன்றை சுட்டிக்காட்ட வேண்டுமையானால், பேரறிஞர் அண்ணா தமிழகத்தின் முதலமைச்சர், கலைஞர் பொதுப்பணி மற்றும் போக்குவரத்துறை அமைச்சர். திருவள்ளுவர் படம் வைத்தாகிவிட்டது, பேருந்தில் திருக்குறள் எழுதியாகிவிட்டது, சட்டப்பேரவை நடக்கிறது. எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர், கருத்தாளமிக்க இலக்கிய செல்வர் அண்ணாவை வைத்துக் கொண்டு சட்டப்பேரவையில் பேசும்போது சொன்னாராம், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு அரசினர் விடுதியிலிருந்து, சட்டமன்ற உறுப்பினர் விடுதியிலிருந்து சட்டப்பேரவைக்கு நான் அரசு பேருந்தில் வந்தேன். வள்ளுவர் படம் இருக்கிறது, திருக்குறளும் எழுதப்பட்டிருக்கிறது. நான் வந்த பேருந்தில் ஒரு திருக்குறள் எழுதப்பட்டிருக்கிறது. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லில் இழுக்கப்பட்டு. இந்த யாகாவாராயினும் நாகாக்க என்று எழுதியிருக்கிறீர்களே, அது ஓட்டுநருக்கா நடத்துனருக்கா என்று கிண்டலும் கேலியும் எழும்ப கேள்வி கேட்டார்களாம். வள்ளுவத்தை பேருந்தில் எழுதுவது அவர்களுக்கு அவ்வளவு சங்கடம். விரும்பிய எழுதிய தலைவர் கலைஞர். அண்ணாவுக்கு பதில் சொல்ல தெரியும், பதில் சொல்ல தெரியாதவர் அண்ணா. அடுக்குமொழி பேசி பேசி மக்களை கவர்ந்த தலைவர் பேரறிஞர் அண்ணா. அடிமட்ட மக்களுக்கு என்ன தேவை என்பதை சொல்லி சொல்லி மக்களை கவர்ந்த தலைவர் பேரறிஞர் அண்ணா. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று பேசி மந்திரத்தை வளர்த்தவர், கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை கற்றுத்தந்தவர் அண்ணா. பதில் சொல்ல தெரியும்.
ஆனாலும் கூட யாகாவார் ஆயினும் நாகாக்கா காவாக்கால் ஓட்டுநருக்கா நடத்துனருக்கா என்ற கிண்டலும் கேலியும் வந்த பொழுது அண்ணா திரும்பி பார்க்கிறார். அடுத்த நாற்காலியிலுக்கும் அடுத்த நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார் அன்பு தலைவர் கலைஞர். அண்ணா ஏன் பார்க்கிறார் என்று கலைஞருக்கு தெரியும். அண்ணாவே பல கூட்டங்களில் சொல்லுவதுண்டு, நான் சொல்லுவதை செய்கிற தம்பிமார்கள் ஆயிரக்கணக்கில் எனக்கு உண்டு. சொன்னவர் அண்ணா கோவிசெலியன் அல்ல. நான் சொல்லுவதை செய்கிற தம்பிமார்கள் ஆயிரக்கணக்கில் எனக்கு உண்டு. ஆனால் நான் நினைத்ததை செய்கிற ஒரே தம்பி திருவாரூர் கருணாநிதி என்று பாராட்டி அந்த தலைவர். அண்ணா பார்க்க கலைஞர் புரிந்து கொள்ளுகிறார். சபையிலிருந்து சொன்னாராம், பேரவைத் தலைவர் அவர்களே, யாகாவார் ஆயினும் நாகாக்க என்ற திருக்குறளை படித்துவிட்டு மாண்புமிகு உறுப்பினர் ஓட்டுநருக்கா நடத்துனருக்கா மக்களுக்கா என்று கேள்வி கேட்கிறார். நான் அவருக்கு சொல்லுவேன், நாக்குடையவர்கள் எல்லோருக்கும் இது ஏக பொருத்தம் என்று ஒற்றை வரியில் பதில் சொன்ன அறிவாளி அன்பு தலைவர் கலைஞர். எனவே அவருடைய பேச்சும் எழுத்தும் குரோலோவியத்தினுடைய அடையாளங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட பேராண்மை மிக்கவர் அந்த தலைவர் திருவள்ளுவருக்கு சிலை எழுப்பினார். உலகத்திலேயே மொழிக்கு விழா கொண்டாடுவோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட திருக்குறள். ஐயன் வள்ளுவன் அவருக்கு சிலை எழுப்பினார். காரணம், தமிழகத்தின் அடையாளமாக கன்னியாகுமரியில் சுவாமி விவேகானந்தர் சிலை இருக்கிறது, வரவேற்கிறோம். ஆனால் தமிழ் மொழியின் பண்பாடு அடையாளம் பொதுமுறை யாத்து தந்தது. அகர முதல எழுத்தெல்லாம் என்ற பாடலை எழுதி அந்த வள்ளுவனுக்கு புகழ் சேர்க்க 2000 அன்பு தலைவர் கலைஞர் 133 அடி உயரத்தில் சிலை வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் நினைத்தார், ஐயன் வள்ளுவனுக்கு சிலை வைத்த அந்த இடத்தில் சுவாமி விவேகானந்தருக்கும் இணைப்பு பாலம் அறிந்தவரை தெரிந்தவரை ஆசியா கண்டத்திலேயே கடலில் பாலம் அமைத்து வள்ளுவர் சிலைக்கு பெருமை சேர்த்த ஒரு ஒப்பற்ற தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். சிலைக்கு வெள்ளி விழா கொண்டாடுகிற மொழி சிறப்பு தமிழகில் தவிர வேறு எந்த மொழிக்கு உண்டு? தலைவர்களுக்கு விழா கொண்டாடுவோம், அது வேறு. ஆனால் 2000 வைக்கப்பட்ட வள்ளுவர் சிலைக்கு சிலையினுடைய வெள்ளி விழா. நான் சார்ந்திருக்கிற உயர்கல்வித்துறை சார்பாக பள்ளி கல்லூரிகளில் போட்டி நடத்தினோம், பொறியியல் கல்லூரிகளில் போட்டி நடத்தினோம். அதில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு கன்னியாகுமரியில் தமிழ்நாடு முதலமைச்சரே பரிசீலித்தார் என்று சொன்னால் நான் அறிந்தவரை தெரிந்தவரை சிலை வைத்த கவிஞருக்கும் புகழார சூட்டுகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்பதை தவிர வேறு எதனை நாம் சொல்லிவிட முடியும்? அப்பேற்பட்ட சான்றாண்மை மிக்க நம்முடைய அன்பு தலைவர் கலைஞருடைய படைப்பிடிக்கங்களை ஏராளமாக சொல்லலாம். கலைஞருடைய தமிழ் பற்றி சொல்ல வேண்டுமானால் கவியரங்கத்தில் அன்பு தலைவர் கலைஞர் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். வைரமுத்தை கவியரங்கில் அடைக்கும் போது கலைஞர் சொல்லுவார், கவி பேரரசே வருக, கவிதமடை தருக, அழைக்கிற அழகாக இருக்கும். அப்துல் ரஹ்மானை விடிக்கும் போது சொல்லுவார் கலைஞர், கவியூரில் சென்று வெற்றி பெற்றும் மறுநேரம், கவியூரில் சென்று வெற்றி பெற்றும் மறுநேரம் என்ன வெகுமானம் வேண்டும் என்று என்னை கேட்டால் அழைத்து வாருங்கள் அப்துல் ரஹ்மானை என்பேன் நான். கலைஞர் அப்துல் ரஹ்மானுக்கு பெருமை சேர்க்கிற விதம். அந்த அப்துல் ரஹ்மான் நான் படித்த ஒரு நூலிற்கு அணிந்துரை எழுதியிருக்கிறார். அந்த அணிந்துரையில் அவர் சொல்லுவது, அப்துல் ரஹ்மான் சொல்லுவது அணிந்துரையில், நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன். தமிழ்தாய் என் கனவில் வந்தால், நலமாய் என்று கேட்டேன், நலம்தான் என்றால். என்னை நலமாய் என்று கேட்டால் நலம்தான் என்றேன். உனது முகவரி எதுவென்று கேட்டேன். அப்துல் ரஹ்மான் எழுதுகிறார், உனது முகவரி எதுவென்று கேட்டேன். அவள் இல்லத்து முகவரியா அலுவலகத்து முகவரியா என்று கேட்டாள். உனக்கு இரு முகவரியா உண்டா என்றேன். ஆமாம் என்றால். சொல்லு என்றேன். இல்லத்து முகவரி கோபாலபுரம், அலுவலக முகவரி அண்ணா அறிவாலயம். இதுதான் கலைஞர் தமிழாய் வாழ்ந்தார் என்பதற்கு சான்று. இந்த சிறப்பை விட இன்னொரு சிறப்புடைய தமிழர் தலைவர் யாராக இருக்க முடியும்? கம்பராமாயணத்தை எழுதியது கம்பர் என சொல்லக்கூடாமல் கூட ஒரு முதலமைச்சர் சேக்கலார் என்கிறார். உதவியாளர் ஓடோடி வருகிறார், பதறி போகிறான் பிஎஸ்ஓ. எதற்காக ஓடுகிறார் என்று தடுக்கிறார். இல்லை தவறாக பேசுகிறார் முதலமைச்சர். ஒளிபரப்பாகிறது, வீடியோ எடுக்கிறார்கள், தப்பாக செய்தி போய்விடும். உடனே ஏன் தடுக்கிறார் என்று கேட்ட பொழுது, கம்பராமாயணத்தை எழுது சேக்கலார் என சொல்லுகிறார், தவறல்லவா என்று உதவியாளர் சொன்ன பொழுது மற்றொரு உதவியாளர் சொன்னாராம், பரவாயில்லை சேக்கலார் என்று தானே சொன்னார், செல்லூராஜின் என்று சொல்லவில்லையே, பரவாயில்லையே விடு. இதுதான் தமிழர் இந்த தமிழ் சான்றோர்களுடைய தமிழகத்தை ஆண்ட வரலாறா? அதை தான் பாரதிதாசன் சொன்னார், தமிழா இந்த தமிழ் மகன் தான் தமிழகத்தின் தலைமை அமைச்சனாய் வருதல் வேண்டும். தமிழ் தெரிந்த என்றால் நீயும் நானும் முதலமைச்சர். தமிழா இந்த. இதே வைரமுத்து சொல்லுவார், தன்னை எறியாமல் சொல்லுவார், அண்ணா சமாதியை கடக்கும் பொழுது என்னை எறியாமல் என் காலணியை கழட்டுகிறது. அதுதான் உணர்வின் வெளிப்பாடு. எப்படி அப்துல் ரஹ்மானை சொல்லி காட்டினோ அதே போல் கலைஞரும் அண்ணாவும் துயிலுகிற இடத்தில்
வைரமுத்து சொல்லுவார், கடற்கரை சாலையில் அண்ணா சமாதியை கடக்கிற பொழுது என்னையும் அறியாமல் என் கால்கள் காலணியை கழட்டுகிறது என்று சொன்னால் எங்கள் ஊனோடு உயிரோடு ஒட்டி இருக்கிற தலைவர்கள் அண்ணாவும் கலைஞரும் என்பதற்கு இதைவிட சான்று என்ன வேண்டும்? எனவேதானே நாங்கள் பின்னி பிணைந்து இந்த சமூகத்தில் கிடக்கிறோம், மக்களுக்கு உழைக்கிறோம், பணியாற்றுகிறோம், பாடுபடுகிறோம். இப்படி எண்ணற்ற செய்திகளை உள்வாங்கிதான் பல்வேறு திருக்குறளுக்கு அடையாளம் கண்டு அதை குறளோவியமாக தீட்டி தந்து பல்வேறு அறிஞர்கள் புலவர்கள் மொழிக்கு திருக்குறளுக்கு விளக்க உரை, பதவுரை, பொருளுரை எழுதியிருந்தாலும் கூட குறளோவியம் என்பதுதான் இன்றைக்கு கலைஞர் எழுதியதற்கு பிறகு அதற்கு உயிரோட்டம் அதிகம் கிடைத்தது. வள்ளுவர் கோட்டத்தை கட்டினார். நினைத்து பாருங்கள், நினைத்து பார்க்க முடியாத சாதனை. சிலப்பதிகாரத்துக்கு பூம்புகாரில் கோட்டம் அமைத்தார். தமிழகத்தில் எந்தெந்த தமிழ் அடையாளங்கள் இருந்தாலும் அதற்கு அடிச்சவர் கலைஞர் தான். அவர்தான் அடிக்கோடிட்டு காட்டிய தலைவர், மாநில உரிமைகளை பெற்றுத்தந்த தலைவர். அந்த உணர்வு இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிற காரணத்தால் தான் மும்மொழி கொள்கையை ஏற்றால் தான் உனக்கு நிதி தருவேன் என்று சொன்னபோது நீ 2500 கோடி ரூபாய்க்கு 5000 கோடி தருவேன் என சொல்லுகிறாய். நீ 10,000 கோடி தந்தாலும் நான் மண்டியிட மாட்டேன். இருமொழி கொள்கை தான் தமிழகத்தில் வேண்டும் என்று போர்க்குரல் எழுப்புகிற தலைவர். ஒன்றிய அரசு நிதி இல்லாமல் மாநில அரசில் ஒரு துறையை நடத்த முடியும், அதற்கு 50,000 கோடி நிதி ஒதுக்க முடியும் என்ற புதிய பட்ஜெட்டை போட்டு காட்டிய தலைவர் நம்முடைய முதல்வர் என்று சொன்னால் அது நிதிநிலை அறிக்கை அல்ல, தமிழை வளர்ப்பதற்கு தளபதி எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சி என்பதை இந்த நேரத்தில் நாம் பாராட்டிட வேண்டும். எனவே அந்த உணர்வுமிக்க தலைவர்கள் இன்றைக்கும் நம்முடைய திராவிட சிந்தனையோடு மொழிப்பற்றோடு இணைந்து கம்பீரமாக வழிநடத்துகிற காரணத்தால் தான் இன்றைக்கு நாம் தமிழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தமிழ் மொழியை போற்றுகிறோம், தமிழின் அடையாளமாக இருக்கிறோம். எனவே அப்பேற்பட்ட அந்த தமிழ் மொழியின் சிறப்பினை சொல்லக்கூடிய வகையில் அன்பு தலைவர் கலைஞர் எழுதிய குறளோவியத்தினுடைய பல வரிகள், பற்பல வரிகள், பல குறள்கள், இவைகளெல்லாம் அடையாளம் கண்டு தெளிந்து மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக தான் வள்ளுவத்தின் பெருமையை கலைஞர் எப்படி பறைசாற்றினாரோ அதே திருக்குறளின் பெருமையை கலைஞர் பறைசாற்றிய அந்த பாராட்டை மக்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் பதிப்பாக மலிவு விலையில் 100 ரூபாய்க்கு கலைஞருடைய குறளோவியம் மக்களுடைய தமிழர்கள் கையில் உழவுகிறது என்று சொன்னால் இந்த பெரும் பணியை செய்வதற்கு ஒரு துணிச்சலும் ஒரு நெஞ்சுறுதியும் வேண்டும். லாப நோக்கத்தில் இல்லாமல் இன்றைக்கு மக்கள் உணர்வு படைத்தவர்களாக இருக்கிறோம். அந்த வகையிலே மிக இனிய விழாவை துவங்கி இருக்கிறோம். இன்றைய தினம் நான் முன்னதாக தந்திருந்த தேதி சட்டப்பேரவை முடிந்து சீர்காழியிலே நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம். ஆனாலும் அவருடைய அருமை தோழர் மதிப்புமிகு தம்பி கௌதம் அவர்கள் திராவிடன் ஸ்டாக் என்ற பெயரில் கலைஞருடைய குறளோவியம் வெளியீட்டு விழா அன்பகத்தில் நடக்கிறது, நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவுடன் அவர் சொன்ன அந்த செய்தியும் கருத்தும் அவர் உணர்வும் என் உணர்வும் ஒட்டி போன காரணத்தால் சீர்காழி பொதுக்கூட்டம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளாமல் அவசியம் வருகிறேன் அன்பகம் என்று ஒட்டுக்கொண்டேன். அதனால் இன்றைக்கு இந்த விழாவில் பங்கெடுத்து இரவோடு இரவாக பயணப்பட்டு நாளை காலை நான் சார்ந்திருக்கிற ஆடுதுறையில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்கள் புதிய பேருந்து நிலையம் ஒரு 5 கோடி ரூபாய் செலவில் 10 புதிய பேருந்துகளை இயக்குகிற நிகழ்ச்சி, அதை முடித்த அதிராம்பட்டினத்திலே சிறுபான்மையின மக்கள் நடத்தப்படுகிற அந்த விழாவில் கலந்து கொண்டு மாலை மதுரையில் நடக்கிற பொதுக்கூட்ட நிகழ்ச்சி. எனவே இந்த நிகழ்ச்சியில் அண்ணன்கள் அருமை சகோதரர்கள் சிந்தனையாளர்கள் பற்றாருடைய கருத்தை நானும் உடனிருந்து கேட்க வேண்டும் என்ற ஆவல் மனநிலை உந்து சக்தி இருந்தாலும் கூட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழாவில் பங்கேற்று துவக்கி வைத்து நிகழ்ச்சிக்குரிய பொருண்மைகளை தலைப்புச் செய்திகளாக விரிவான செய்திகளை சொல்லுவதற்கு இதோ அமர்ந்திருக்கிறார்கள் அருமை சகோதரர் டாக்டர் எழிலன் அவர்கள், அண்ணன் செந்தில் அவர்கள், இன்னும் நம்முடைய தேரடி குமார் போன்றவர்கள் இன்னும் தெளிவாக கருத்துக்களை சொல்வதற்கு காத்திருக்கிறார். அவர்கள் கருத்தை நீங்களும் கேட்டு விதையாக வந்திருக்கிற நீங்கள் விருட்சமாக மாறி வந்திருப்பது விதை கூட்டம் தெரியும், இது விருட்சமாக மாறும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. தேன் துளி என்பது குடம் குடமாக லிட்டராக கிடைப்பதல்ல, சில துளி தான் நாளும் சுவை மிகுந்தது. எனவே நீராக கடல் நீராக இல்லாமல் தேன் துளியாக வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் கௌதம் இது மாறாத பற்றோடு திராவிடன் ஸ்டாக் என்ற ஒற்றை வரிக்கு அன்பகத்தில் கூடியிருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை, வாழ்த்துக்களை, நன்றிகளை இந்த நேரத்தில் சொல்லி தம்பியினுடைய பெருமுயற்சிக்கு பக்கபலமாக நானும் எனது சார்பில் தம்பியிடம் ஒரு 100 புத்தகங்களை எனதளவில் பெற்று அது மக்கள் பயன்பாட்டிற்கு மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் நானும் பயன்படுத்திக் கொள்வேன் என்ற உறுதிமொழியை உத்தரவாதத்தை வழங்கி அதற்குரிய தொகையை செலுத்தி புத்தகங்களை பெற்றுக்கொள்கிறேன் உங்கள் வாழ்த்துக்களோடு என சொல்லி அரிய முயற்சி எடுத்திருக்கிற தம்பிக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். பயணம் தொடரட்டும், வெற்றி கிட்டட்டும். நன்றி, வணக்கம்.